பென்னர்ல காட்டப்பட்ட ஆஸ்மித், அதாவது நம்ம ஆம்னிட்ரிக்ஸோட கிரியேட்டரான ஆஸ்மித் ஒருவேளை வில்லனா இருந்தாரு, அவர் நெகட்டிவான ஒரு கேரக்டரா இருந்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ்மித்தால கிரியேட் பண்ண விஷயங்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்னிட்ரிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ்க்லான் ஸ்வாடு, அதுக்கப்புறமா பிரைமஸ் அண்ட் கோடான் ஸ்ட்ரீம். அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் ஏலியன் நம்ம சொல்லப்படுற கேல்வன் மெகாமாக் அப்படின்ற ஒரு ஸ்பீஷஸை உருவாக்குனது இவர் தான். அண்ட் அது கூட அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்குனது நம்ம ஆஸ்மித் தான். என்னடா சொல்கிற, அல்டிமேட்ரிக்ஸ் ஆல்பிடோவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆஸ்மித் அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்கிட்டு இருக்கும் போது பாதியில் அது ஆட்டையை தான் போட்டு போயிருப்பாரு நம்ம ஆல்பிடோ. அப்படி ஆட்டையை போட்டு வந்த அல்டிமேட்ரிக்ஸில் தான் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணியிருப்பாரு நம்ம ஆல்பிடோ. ஓகே, இப்போது ஆஸ்மித் என்னென்னலாம் கிரியேட் பண்ணார் அப்படின்றத பார்த்தேன். ஒருவேளை இவர் நெகட்டிவான ஒரு கேரக்டராக இருந்தார் அப்படின்னா, இவர் உருவாக்கின ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிராண்ட்பா மேக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்க மாட்டார், வில்கேக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருப்பாரு. ஒருவேளை வில்கேக்ஸ் கையில் ஆம்னிட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும். அண்ட் இவர் ஒருவேளை நெகட்டிவான கேரக்டராக இருந்தார் அப்படின்னா, ஒருவேளை நம்ம இயான் இருக்க மாதிரி எல்லா யூனிவர்ஸ்லையுமே ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்கணும், அது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். அதுக்காக இவர் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா, ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பாரான்றது தெரியல. பட் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற யாராவது ஒரு பர்சனை இவர் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அடுத்ததாக இவர் உருவாக்கின கேல்வன் மெகாமாஃப், அதாவது நம்ம அப்கிரேடோட ஸ்பீஷியஸ், அதில் ஒன்று பிசுறு தட்டி போயிட்டு வில்லனாக வந்தது தான் நம்ம மால்வேர். ஒருவேளை நம்ம ஆஸ்மித் கெட்டவராக இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மால்வேர் இருந்திருக்காது, இருக்கிற எல்லாமே மால்வேர் மாதிரி கெட்டவனாக தான் இருந்திருப்பாங்க. அப்படி ஒருவேளை எல்லா கேல்வன் மெகாமாஃபும் மால்வேர் மாதிரியான ஒரு கிரியேச்சராக இருந்தால் இவருக்கு கீழே ஒரு பெரிய படையே வச்சுருந்துருப்பாரு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம டாக்டர் சைக்கோபஸ் இருக்கார்ல, அவர் எப்பயுமே கேல்வன் ஸ்பீஷஸை விட செரெப்ரோ க்ரஸ்டேஷியன் ஸ்பீஷஸ் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒருவேளை ஆஸ்மித் கெட்டவராக இருந்தார் அப்படின்னா அவரும் இவரும் சேர்ந்து யார் கிரியேட் பண்ணுற டிவைஸு, யார் கிரியேட் பண்ணுற கேஜெட்டு இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான உலகத்துக்கு அழிவான ஒரு விஷயம் அப்படின்றது தான் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க மாறி மாறி. ஒருவேளை ஆஸ்மித் வில்லனாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்க படையும் அவருக்கு கூட இருக்க கேங்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் கிரியேட் பண்ண டிவைஸான ஆம்னிட்ரிக்ஸ் வில்கேக் கையிலையும் இவருக்கு கீழே மால்வேர் மாதிரியான பல கிரியேச்சர்ஸும் இருக்கும். இவங்களை அழிக்கிறதுக்கு தான் அண்ட் இவரை எதிர்க்கிறதுக்கு தான் மற்ற யூனிவர்ஸில் இருக்க பெண்ணெல்லாம் படையெடுத்து வருவாங்க நம்ம டாக்டர் பேரடாக்ஸோட ஹெல்ப் மூலியமா. பிளம்மர்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சியே நம்ம ஆஸ்மித்துக்கு அகேன்ஸ்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மேட் பென் இருக்கார் இல்லையா, அவரோட யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஷோ பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த யூனிவர்ஸில் மேட் பெனுக்கு பதிலாக ஆஸ்மித் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்மித் கெட்டவராக இருந்தாருன்னா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி மோர் பென்டென் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.